ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வீர தீர சூரன் படத்தோடைய ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் வேல்டெக் காலேஜில் நடந்திருந்தாங்க. பயங்கரமான ஒரு கூட்டம். அங்கே ஒரு பயங்கரமான டாக் ஆஃப் த டவுனாக மாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரியா. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க அண்ட் அவங்களுடைய எனர்ஜி அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் நானே அவங்களுடைய ஒரு பெரிய ஃபாலோவர். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லாம் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அவங்களுடைய ரீலாக இருக்கட்டும், எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற வகையில் இருக்கும். பட் நேற்று அந்த ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசின விதங்கள்லாம் ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு குட்டி பொண்ணாகவும் சரி, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க பேசிட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி மீம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசுது, ஏன் இப்படிலாம் பேசுது, ஏன் இந்த பொண்ணு அமைதியாக இருக்காதா அப்படிலாம் பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ஒரு பொண்ணுனாலே இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்களே. ஏன்னா இந்த வீடியோ சம்மந்தமாக யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரியா அவங்க இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின வீடியோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த யூடியூப் சேனலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ, கீழே கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அவங்க மேலே கடும் கோவத்தில் இருக்கானுங்கன்ற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு 50% இல்லை ஒரு 20% எப்படி இருக்காங்கன்னா, இல்லை ஓகே அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை தாண்டி ஒரு சின்ன வயசில் ஒரு ப்ரொடியூசராக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வருது, அந்த எனர்ஜியை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதில் எதுவும் தப்பு கிடையாது. அவங்க எதுவும் தப்பாக பேசல. எல்லாருமே மரியாதையாக அண்ணா அக்கா அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரையுமே தரை குறைவாக ட்ரீட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன காரணத்துக்காக அவங்க மேலே கடுப்பானாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க படத்தோடைய ஹீரோயின் துஷாரா விஜயன் போயிருந்தாங்க. அப்போ அவங்க அக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தோளில் அப்படி சும்மா அப்படி தட்டியிருப்பாங்க. அதை ஒரு பெரிய விஷயமா போட்டு அவங்க எப்படி சின்ன பொண்ணு துஷாரா விஜயன் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க தோளில் எப்படி இவங்க தட்டி கொடுக்கலாம் அப்படின்றவங்களாம் போட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இப்போ நமக்கே நம்ம தாத்தாவோ இல்லை வீட்டில் யாராவது நம்மளோட பெரியவங்களோ அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் அப்படி தட்டி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு ப்ரொடியூசர்னால் இப்படி தான் இருப்பாங்களா, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அது இவ்வளோ திமிராக நடந்துப்பாங்களா அப்படிலாம் போடுறாங்க. பாவையா பாவம், ஒரு குழந்தை ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இந்த சின்ன வயசில் ஒரு ப்ரொடியூசராக ஆறது மட்டும் இல்லாமல் வெறும் காசு மட்டும் இருக்கிறனாலாம் அந்த இடத்துக்கு வந்துட முடியாது. அதை தாண்டி அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை என்கேஜ் பண்ணி எல்லாரையுமே பெருமையாக பேசுகிறது, அத்தனை பேரையும் மனசில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுட்டு எந்த ஒரு தப்பும் தவறும் இல்லாமல் பேசுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோடு பேசினாங்க. நான் பார்த்து வியந்து போயிருந்தேன். ஏன்னா அவங்க அந்த படத்தை யார் யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பேப்பர்லாம் கிடையாது, எல்லாமே மைண்டில் இருக்குது. கட 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 கடன்னு அடிச்சு தூக்கி போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த டேலண்ட்டை பார்த்து வியக்கிறத விட்டுட்டு என்ன காரணத்துக்காக தொடர்ந்து அவங்கள போட்டு ஹர்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சது என்ன காரணமாக இருக்கும், ஒன்று சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோ பேசலான்ற காண்டில் ஏதாவது பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்க பொண்ணாக இருக்காங்கன்றதுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் கம்மிங் பேக் டு வீர தீர சூரன் படத்தோடைய ட்ரெய்லர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அருண்குமார் அவர்கள்கிட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா, படத்தோட மூடை அவர் எப்படி செட் பண்ணுறாருன்றது பாருங்கள். டீசராக இருக்கட்டும், இந்த வீர தீர சூரனுடைய ட்ரெய்லர் ஆகட்டும், ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கதைக்குள்ளே போயிடுவார். எஸ்எஃப்எக்ஸ் மூலிமா அந்த சவுண்ட்லேயே நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சிடறாரு அந்த விஷுவல் வரதுக்கு முன்னாடி. ஏன்னா ப்ரொடக்ஷன்லாம் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போவே சவுண்டில் கதை ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் ஒரு கதைக்குள்ளேயே போகிறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருன்றது தொடர்ந்து அவருடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த டீசரையும் ட்ரெய்லரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டியாக ஒன்று தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, இந்த கதை ஓவராலாக ஒரே நாள் ராத்திரி நடக்க போகிற ஒரு கதை தான். அது பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு டான் காளி அப்படின்றவன் யாருக்குமே தெரியாமல் ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியோட ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு அவன் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள், இவர் இங்கே தான் இருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு இவர் எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே அவர் மேலே ஒரு பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸு, இன்னொரு பக்கம் கேங்ஸ்டர், இன்னொரு பக்கம் காலியை சப்போர்ட் பண்ணுற டீம் இதை தெரிஞ்சு அவரை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறான். இந்த 3 டீமுக்கு நடுவில் காளி எப்படி அவங்க குடும்பத்தை, மிக முக்கியமாக அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டரை காப்பாற்றுறாரா இல்லைன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும்ன்றது எனக்கு இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷனாக இருந்துச்சு. அண்டு இதில் சியான் விக்ரமை காட்டுற அந்த விதம் அப்படின்றது தூள் தில் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்றது தெரில. அதுவும் அந்த சிங்கம் போல அப்படின்ற சாங் தூளில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அந்த சாங்.
அப்படி ஒரு எனர்ஜி அந்த சாங்கில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சியான் விக்ரமை இந்த படத்தில் பார்க்குறேன்றது போதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு வரதா இருக்கட்டும், மிக முக்கியமாக இந்த படம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கரும்பு காட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்தது. அண்ட் சியான் விக்ரம் அதை கன்னை ஹேண்டில் பண்ணுற விதம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா கன்னுமே இந்த நாட்டு துப்பாக்கின்னுவாங்க, அதை வச்சே பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. அப்பயே புரிஞ்சிருச்சு முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப வில்லேஜ் சப்ஜெக்டாக இந்த படம் இருக்க பொழுது. அண்டு எல்லா டெக்னிக்காலிட்டிஸும் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இந்த காளின்ற கேரக்டர்ஸ் இருக்க போகிறான்றதும் தெரிஞ்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வெயிட்டு போடாமே வந்து கடகடன்னு கட்டி கொடுத்துருவார். அவங்க ஒரு மாதிரி சந்தேகமாக பார்ப்பாங்க. உடனே ஒரு வெயிட் போட்டு காட்டுவார். எக்ஸாக்டாக என்ன வெயிட்டோ அது இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடாக ஒரு பெரிய விஷனோட அவர் என்ன பண்ணுறான்றது ரொம்ப எக்ஸாக்டாக தெரிஞ்சு பண்ணுற ஒரு ஆளாக தான் இந்த காளின்ற கேரக்டர் இருக்க போகுதுன்றத ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருந்தார் அருண்குமார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த வீர தீர சூரன் அப்படின்றது ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அண்டு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டு ஒரு படமாகவும் இருக்க போது. இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஜேர்னியும் இருக்க போகுதுன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா துஷாரா விஜயன் எனக்கு தெரிஞ்சு அவங்க வர படங்கள் எல்லா படங்கள்லையுமே அவங்கள சாகடிச்சிருவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ராயனாக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும். இந்த படத்தோடைய கதையும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க இறந்து போனால் தான் அந்த கேரக்டரைசேஷனில் ஒரு டெப்த் இருக்கும், அந்த கதைக்குள்ளே ஒரு ட்ராவல் இருக்கும், அதில் ஒரு ரிவெஞ்ச் மோடு ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதன் காரணமாக இந்த படத்துலையும் அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் டைரக்டர் அவர் என்ன ஒரு விஷனில் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இதை தாண்டி எஸ்ஜே சூர்யா சாரோட கேரக்டர் அவர் தொடர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த திருவிழா ஒன்று பயங்கர கிராண்டாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழா முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது அந்த திருவிழாவை ஃப்ரீஸ் பண்ணி அந்த திருவிழாவுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காளி அப்படின்ற கேரக்டர் உள்ளே வந்துடுறாரு. அங்கேயே அவர் சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறமா அவர் சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காரு. அந்த ஒரு நாள் ராத்திரி அவர் தாண்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் யாராலையுமே பிடிக்க முடியாதுன்றத அந்த போலீஸ் கேரக்டர் எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய கேரக்டரே சொல்லுது. விடியறதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளோதான். அதன் காரணமாக இந்த கேட் அண்ட் மவுஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜிங்கும் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்றது தோணுது. அண்டு போலீஸ் வேன்லாம் இருக்கும்போதே நம்ம சியான் விக்ரமோட என்ட்ரின்றது வேறு லெவலில் ஒன்று உள்ளே வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக இன்னொன்று ஒன்று தெரியுது, கண்டிப்பாக சியான் விக்ரம் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்க போது. அந்த ஃபேஸ் ஆஃபில் கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யாவால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் அவர் நிற்க போகிறான்றதும் புரிய வந்துருச்சு. இதை தாண்டி சியான் விக்ரம் பயங்கர கோவத்தோடு ஏதோ ஒரு அருவா மாதிரியான ஏதோ ஒரு ப்ராடக்டை தூக்கி வெட்டுறா மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதை பயங்கரமான ஒரு ஹை ஸ்பீடில் காமிச்சிருந்தாங்க. இதன் மூலயமா ரொம்ப கிளாரிட்டியாக புரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கிறது சியான் விக்ரமுக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு வில்லன் இருக்கான். அவன் யார் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருந்திருப்பாங்களோன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது இருந்தது. அந்த வில்லனுக்கும் சியான் விக்ரமுக்கும் நடக்கிற அந்த ஒரு கிளாஷ் தான் அந்த ஒரு வெட்டாக இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்குள்ளே இருக்குது. அண்ட் இதை தாண்டி சித்தா படத்தில் வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. சியான் விக்ரமுடைய கேங்கில் வராரு. அண்டு அவருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஒரு இடத்துல ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது, ஒரு கிளாஷ் நடக்குது. அந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா கோவப்படுற விதம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீக் பாயிண்ட்ஸை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பயங்கரமான எமோஷ்னல் ட்ராவலோடு ஒரு வேறு லெவல் ரிவெஞ்ச் ட்ராமாவும் ஒர்க் அவுட் ஆக போது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு படமாக இருக்க போது. இதை தாண்டி இந்த படம் தொடர்ந்து சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காம பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்ட் 1 எடுக்க போகிறாங்க. இந்த பார்ட் 1லேருந்து ஒரு சில கிளிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக சியான் விக்ரம் ஒரு வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு வருவார், பயங்கர மாசாக இருப்பார். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஒரு நாள் ராத்திரியில் நடக்கும்போது சியான் விக்ரமுடைய கெட்டப் அண்ட் தாடி அந்த முடியெலாம் வேறு மாதிரி இருக்கும். பட் அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப ஒரு மாதிரி பளபளப்பாக ஷைனிங்கான ஒரு லுக்கில் இருக்கார். அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லேயும் ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸரோடு அப்படி கையை பின்னாடி கட்டிட்டு நடந்து வருவார். இந்த 2 போர்ஷனுமே அவருடைய வாழ்க்கையில் பாஸ்ட்டில் நடந்தது. இதோட எக்ஸ்டெண்டடான வெர்ஷன் கண்டிப்பாக நம்ம பார்ட் 1ல் பார்ப்போன்ற எதிர்பார்ப்போட இந்த ஒரு வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா நம்மளுடைய ரெட்ரோ மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் KS. பாய், வணக்கம்.